நவநீத் சொல்லுங்க. மத்திய அரசு தான் இது காரணம். அதான் திசை திருப்பம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 2 விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது சார். ஏன் அடிக்கடி கரண்ட் கட் ஆச்சதுனால எலி கடிச்சதுனால தான் கரண்ட் போச்சுன்னு ஒரு அமைச்சர் சொன்னார். அது திசை திருப்பம் தான். அதுதான் ஒரிஜினல் ரீசனா? அணில் கட்சினால தான் கரண்ட் போச்சாண்ணா? நீங்கள் சொல்லுங்கள், உலகத்திலே அதுதான் திசை திருப்பும் விஷயம். ஒரு அமைச்சர் சொன்னார். அவர் வந்து அந்த துறை சார்ந்த அமைச்சர். அணில் கடித்தனால தான் கரண்ட் அடிக்கடி போச்சுன்னு சொன்னார். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இன்னொரு அமைச்சர் ஒருத்தர் சொன்னார், ஏன் ஆவின் விலை ஏறிடுச்சுன்னா பாலுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்கன்றார். ஒரு அமைச்சர் சொன்னார். அது பால்வளத்துறை அமைச்சரே சொன்னார். மத்திய அரசு பாலுக்கு ஜிஎஸ்டியே போடலை, ஆனால் போடாத ஜிஎஸ்டியே போட்டுது, அதனால தான் ஆவின் விலை ஏற்றணும்னு சொல்லலாம். இதுதான் திசை மாற்றம், மடை மாற்றம் செய்கிறது. திமுக இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு 2 விஷயம் நான் சொல்கிறேன் சார். தேர்தல் அறிக்கையில் நான் சொல்கிறேன், இது மட்டும் நடந்திருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இவர் சார் சொன்ன பாயிண்ட்டுக்கே வரேன். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து அதாவது வந்து 231 வந்து என்ன சொல்கிறாங்க, ஆட்சிக்கு வந்தோன்னு கிடப்பில் போடப்பட்ட தற்போதைய அரசு தனியார் மின் உற்பத்தி நிலையங்கள் இருந்து சந்தை விலையை விட அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கி வருவதன் விளைவாக பெரும் ஊழல் நடைபெற்று வருவது தமிழ்நாடு மின்சார வாரியம் பெரும் அளவில் இழப்பை சந்தித்து வருகிறது. பொதுமக்களுக்கு கடுமையான கட்டண உயர்வை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தனியார் நிறுவனமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை குறைத்து சூரிய ஒளி, காற்றாலை போன்ற மாசற்ற மின் உற்பத்தி நிலையங்கள் அமைத்து அவற்றின் மூலம் 20,000 மெகாவாட் இதை பண்ணியிருக்காங்களா? இதுதான் ஃபண்டமெண்டல். அவங்க அதிமுக ஆட்சி மேலே கடுமையான நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்து காற்றாலை அமைப்போன்னு இருக்கீங்க. எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுறீங்கன்ற நம்பர் கொடுத்துருக்கீங்க. இதை பண்ணியிருக்கீங்களா? அது கூட பரவாயில்ல. இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க, ஆட்சி காலத்தில் அதாவது வந்து நீலகிரி முழுக்க வந்து நாங்கள் நீலகிரி மாவட்டம் முழுக்க வந்து 100% வந்து மின் இணைப்பு தரோன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு தேர்தலே முடிஞ்சு போச்சு, திரும்ப அவரே தான் எம்பியாக இருக்கார். இது வரைக்கும் 100% நீலகிரி மாவட்டத்தில் 100% மின் இணைப்பு கொடுத்துருக்காங்களா? இது 2 மட்டும் சொல்லட்டும் சார். இப்போ அவர் பதில் சொல்லுவார். இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ அதான் சொல்ல வரேன். இப்போ நானும் ஒரு சாமானியரை தான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸெப்ஷன் கேசஸ் இருக்கு. நீங்கள் என்ன சொல்ற, நீங்கள் எனக்கு வந்து மத்திய அரசுடைய திட்டத்தில் எனக்கு வந்து என்ன சொல்ல, எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை சார், நாங்கள் அதை வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன் நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ மாநில அரசுகள் ப்ராஃபிட்டில் இருக்குல்ல? எவ்வளோ மாநில அரசு ப்ராஃபிட்டில் இருக்கிறது? மின் உற்பத்தி நிறுவனங்கள் எவ்வளோ மாநிலத்தில் இருக்கிறது? மகாராஷ்டிரா ஜாஸ்தியாக இருக்கிறது, நான் ஒத்துக்கிறேன், கடனில் தான் இருக்கிறது. நீங்கள் ஏன் உங்களுக்கு பிடிச்ச ரோல் மாடல் எடுத்து நீங்கள் பண்ணலாம்ல? எவ்வளோ மாநிலத்தில் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருக்கிறது? அவங்க அதிமுக தவறே நடந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, நீங்கள் அதை திருத்துறதுக்கு. திரும்ப மத்திய அரசு மேல உங்களால செய்ய முடியலன்னா மத்திய அரசு மேல ஏன் பழி போடுறீங்க? மத்திய அரசு அந்த ஷரத்து இருக்கா இல்லையா? ஷரத்து நான் இப்போ இருக்கா இல்லையா? இல்ல, கிடையவே கிடையாது. அதுதான் நான் என்ன சொல்றேன், நீங்க சட்டப்பேரவையில உங்களுக்கு நான் உதாரணம், அந்த வீடியோவே இருக்குது. சட்டப்பேரவையில அதிமுக அமைச்சர் 2017 அமைச்சர் தங்கமணி உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டுட்டு வந்து சட்டப்பேரவையில சொன்ன வார்த்தை இதே. இன்னைக்கு திமுக என்ன சொல்லுதோ அதே வார்த்தையை சட்டப்பேரவையில் அவர் சொல்லி இருக்கிறாரு. நமக்கு நிதி வர வேணும்னா இந்த மாதிரி குறைந்தபட்சத்துல உதய் மின் திட்டத்துல நம்ம இதை ஏத்துக்கணும், இல்லைன்னா நமக்கான அந்த நிதி வராதுன்னு அவர் கொடுத்திருக்கிறாரு. கரெக்ட் சார். நான் என்ன சொல்றேன், ரீவாம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ஸ்கீம் செக்டர்ல வரும்போது என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு பேசிக் கிரைட்டீரியா சொல்றாங்க. அந்த கிரைட்டீரியா நான் என்ன கேட்கறேன், அதை நீங்க அச்சீவ் பண்ண ஸ்மார்ட் மீட்டர் இவ்வளவு இன்ஸ்டால் பண்ணன்னு இருக்கு. நீங்க எவ்வளவு ஸ்மார்ட் மீட்டர் இன்ஸ்டால் பண்ணீங்க சார்? அது ஓகே. அப்போ உங்களுக்கு சப்சிடி வரணும் சார். அப்ப நீங்க சப்சிடி வரலன்னா நீங்க பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க என்ன சொல்றாங்க, இதே பிரச்சனை தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இருக்கிற பல மாநிலத்தில் பிரச்சனை இருக்கு. புதுச்சேரியில வந்து கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. நான் இல்ல, அவங்க யாராவது போய் மத்திய அரசு மேல படி போட்டிருக்காங்களா? புதுச்சேரியில கட்டணம் உயர்த்தி சொல்லுங்க. அங்க பிஜேபி ஆட்சி எப்படி படி போடுவாங்க? அது அரசியலுக்காக சொல்ல மாட்டாங்கல்ல. சாமானிய கேக்குறது, நீ கேக்குறது கரெக்ட். நான் என்ன சொல்றேன், அந்த அரசு அவங்களுக்கு வந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அவங்களுக்கு அடுத்த முறை ஆட்சி வரணும் என்ன சொல்லுவாங்க? மத்திய அரசோட வழிகாட்டுலாம் சொல்லுவாங்கல்ல, பழி போட வேணாம் சார். புதுச்சேரியில் அவங்க சொல்லாமே சார், நாங்க ஒன்றும் பண்ணலங்க. ஒரு கருத்து கேட்பு நடத்தி அவங்க வந்து சொல்றாங்க. புதுச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. ஹைக் பண்ணு, அத்தனோண்டு மாநிலம், அதுக்கும் தமிழ்நாடுல உயர்த்தினது நீங்க பாருங்க. ரைட். அப்படி கம்பேரிசன் போனீங்கன்னா அவங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு கம்பேரிசன் போடுறாங்க. அதான் சொல்ல நான் என்ன கேக்குறேன், ஒண்ணுல நீங்க ஆஃப் பண்ணாதீங்க வாங்க, இல்ல ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சொல்றது இருக்கு. அப்ப என்ன சொல்ல, புதுச்சேரியில வந்து அவங்க உயர்த்துறாங்க. அவங்க உயர்த்தும் போது அவங்க வந்து அட்லீஸ்ட் வழிகாட்டுன்ற வார்த்தையே சொல்லலாம்ல. அங்கே மக்களுக்கு பிரச்சனை தானே, அங்கே மக்களுக்கு தான் பிரச்சனை. ரைட். இங்க ஒரு கம்பேரிசன் போடுறாங்கல. இல்ல நான் அந்த கம்பேரிசனோட கேட்றேன். தமிழ்நாடுக்கு சொல்றேன், கேரளா அரசு வந்து நான் ஸ்மார்ட் மீட்டரே பொருத்த மாட்டேன், நாங்க வந்து தனியாக வந்து எங்களோட ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தணும், அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கிறாங்க. அது வந்து இன்னும் அது முடிந்த பாடு இல்ல. சோ நீங்க ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுங்களேன்றே. பட் நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்லக்கூடிய தேர்தல் வாக்குறுதி நீங்க நிறைவேற்றிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணி தான் அதை நீங்க கேளுங்க. ஒண்ணு இல்ல, நான் கேரளா விட்டுருவோம். நான் என்ன கேக்குறேன், ஒண்ணு இல்ல, பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேஷ், குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஹரியானா, பீகார் இந்த மாநிலங்களில்
தமிழ்நாட்டுல 100 யூனிட் வரைக்கும் 0. நான் சொன்ன மாநிலங்கள்ல எல்லாம் 515, 538, 710, 935, 650. இங்க 200 யூனிட் வரைக்கும் 230 ரூபா. நான் சொன்ன இந்த மாநிலங்கள்ல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் 1030, 1045, 1148, 1210, 910, 1330, 910. அடுத்து 300 யூனிட் வரைக்கும் தமிழ்நாட்டில் 699. மற்ற நான் சொன்ன மாநிலங்களில் 1595, 1672, 2616, 1475, 2040 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த கம்பேரிசன் அவங்க சொல்றாங்கல்ல, அப்ப மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த நிபந்தனையும் ஏத்துக்கிறோம், இங்கேயும் மக்கள் மேல எந்த சுமையும் இல்லாம நாங்க ஓரளவுக்கு உயர்த்துறோம், அப்ப இதுக்கு மேல எங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாங்க. மின் வாரியம் லாஸ்ட்ல இருக்கிறது, மகாராஷ்டிரா மின் வாரியம் லாஸ்ட்ல இருக்கிறது, குஜராத் மின் வாரியம் ப்ராஃபிட்ல இருக்கிறது. அதை நீங்க சொன்னீங்களா? ஏன் குஜராத் மின் வாரியம் ப்ராஃபிட்ல இருக்கு? அவங்க என்ன பண்றாங்க? அதை நீங்க எடுத்துக்கலாம்ல. லாஸ்ட்ல இருக்கிறது இருக்கட்டும், நான் இருக்குன்னு தான் சொல்றேன்னா. மகாராஷ்டிரா ஜாஸ்தியாக இருக்கிறது, ரொம்ப ஜாஸ்தி. அதனால வந்து ஒரு பெரிய மாடல் யூனிட்டுக்கு 2500 ரூபாய் வாங்குறாங்க. நான் அதுதான் சொல்றேன். ஆனா அந்த சிட்டி நீங்க வந்து பாம்பேல வந்து தனியார் மயம், டாடா இல்ல அதானி தான் இருக்கு. சோ தனியார் மயம். சோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு வேரியேஷன் இருக்குது. இங்க தமிழ்நாட்டுல தமிழக அரசு தான் பண்ணுது. சோ அப்படி இருக்கிறது உங்களோட மாடல் என்ன? இன்னொரு விஷயம் ரொம்ப காமன் மாதிரி நான் சொல்றேன். இப்போ இவரு சொல்றாரு இந்த குடிசை வாழ் மக்களுக்கு இல்லைன்றாரு. கரெக்ட், வரவேற்கத்தக்க விஷயம். இவ்வளவு பேருக்கு இல்லைன்றாங்க. அந்த மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன், நீங்க ஒரு பள்ளியோ இல்லை இன்னைக்கு ஒரு மெட்ரோ ரயில் சேவை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த காஸ்ட் அங்கே தான் வருது. நீங்க சாமானியர் 5 ரூபாய் 10 பைசா 50 பைசான்றது நீங்க ஒரு கணக்கு வச்சு பேசாதீங்க. காமன் காஸ்ட் எங்க வருது? பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் ஏறும், அதோட இம்பாக்ட் எங்க வருது பாருங்க. எல்லா பக்கத்துலயும் இம்பாக்ட் பாருங்க. நீங்க ஒரு ஆளுக்கு பார்க்காதீங்க. ஒரு மெட்ரோ ரயிலோடது நான் சொல்றேன், இன்னும் 2 மாசம் கழிஞ்சு மெட்ரோ ரயில் ஏறும், விலை ஏறும். ஏன்னா அவங்களால கொடுக்க முடியாது, குறைந்த கட்டணத்தில் மெட்ரோ ரயிலில் கொடுக்க முடியாது டிக்கெட்டை, அவங்க விலையை ஏற்றுவாங்க. அப்போ மக்கள் மறந்துடுவாங்க. அப்போ அதுக்குள்ள இல்லை 3 விஷயம் இருக்கு. இவர் சொல்லக்கூடிய உதய மின் திட்டத்தில் கட்டாயப்படுத்தி சேரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீட்டு நீங்கள் எதிர்க்கிறீங்க, மத்திய அரசு தான் உங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குது, அதனால நீங்கள் சேரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதில் வந்து இல்லை நான் உதய மின் யாராவது நீங்கள் வெளில வரலாம்ல, அவங்க பண்ண தப்பில் நீங்கள் வெளில வரலாம்ல. இது உங்களுக்கு மானியமும் ஒன்று அவங்க சொல்கிற கோலையும் அச்சீவ் பண்ணோம், ஆனா வந்து நாங்க பண்ணவும் மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சார் ஒரு லாஜிக்கலா சொல்ல இந்தியா முழுக்க ஒரு திட்டம் வரும். இல்ல அவர் சொல்ற ஒரு லாஜிக்கல் ப்ராஃபிட் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கம்பேர் பண்ணா அடுத்த ஃபினான்ஷியல் வரும்போது வந்து டிக்ரீஸ் ஆகணும். இது இன்க்ரீஸ் தான் இருக்குது. கரெக்ட். அச்சா, அடுத்த பாயிண்ட் ரொம்ப நான் இன்னும் அவர் வந்து பதில் சொல்ல, தேர்தல் அறிக்கையில் 20,000 மெகாவாட்டுக்கு நாங்கள் காற்றாலை மூலமா பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. 231 திமுக தேர்தல் அறிக்கை. இதுக்கு இன்னும் பதில் சார் சொல்ல. கடைசியா ஒரே இது சொல்றேன். முன்னாள் நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து 2021 ஒரு வெள்ளை அறிக்கை அடிக்கிறார். இந்த வெள்ளை அறிக்கையில் வந்து பல விஷயங்கள் சொல்றாரு. டாங்கெட்கோ வந்து எதனால லாஸ் ஆகுது, லாஸுக்கு ஒரு ரீசன் கொடுக்குறாரு, எப்படி அதை மீட்கணும்ன்றதுக்கு அவரே ஒரு பரிந்துரை கொடுத்துருங்க. அவர் சொன்ன பரிந்துரையை இப்ப இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்களான்றது எனக்கு தெரியாது, சார் சொல்லட்டும். பட் அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன். அவருடைய கொடுத்த அறிக்கையிலேயே வந்து டாங்கெட்கோக்கு வந்து அவர் 2021 1,99,525 கோடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்றாரு. அது மட்டும் என்ன படிக்கிறது, அந்த பாயிண்ட் மட்டும் இல்ல, அந்த பாயிண்ட் படிக்க டைம் கொடுங்க. லோக்கல் பாடிஸ், அதாவது வந்து உள்ளாட்சி has been spending above the revenues, அவங்களுடைய வருமானத்திற்கு மேல அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க. and hence have not been paying electricity, அதாவது மின் கட்டணத்தை உள்ளாட்சி அமைப்புகள் செலுத்தவில்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொல்லுங்க எவ்வளவு உள்ளாட்சி அமைப்பிலிருந்து மின் கட்டணம் வசூல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஓகே, அவருடைய நிதி அமைச்சர் சொன்னதா, அவர் சொன்னதுலேருந்து இவங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தா நல்லதா இருக்கும். சரி, நன்றி.